அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். மறைசாட்சியரின் அணியில் முதல் இடம் வகிக்கும் புனித ஸ்தேவானுக்கு விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. எனவே அவர் முடிசூடி விண்ணகத்தில் வெற்றி விழா கொண்டாடுகின்றார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையம் திருச்சபை முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் புனித ஸ்தேவான் என்று அறிகிறோம். தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு சிலுவையில் சொல்லினார், செய்து காட்டினார். அதை அப்படியே அவர் எப்படி செய்தாரோ அதுபோலவே செய்து காட்டியவர்தான் புனித ஸ்தேவான் என்று அறிகிறோம். ஆகவே அவர்களைப் போல செய்தல் என்பது தொடக்கத்தில் விசுவாச வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி கடைபிடிக்கிற ஒரு நல்ல மனநிலைக்காக இந்த பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பெல்வின் கிறிஸ்தோஸ் குழந்தையின் 7வது பிறந்த நாளில் இறைவன் இருவதை செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தெய்வ பயம், அறிவு, ஞானம், ஒழுக்கத்தில் வளரவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், தந்தையின் வேலை வாய்ப்பிற்காகவும், குடும்ப ஆசீர்வாதம் பெருகவும் வேண்டுவோம். அருள் ஞான ஸ்டீவன் ரோஸ்லின் குடும்பத்தில் இறைவன் செய்திருக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருத்தந்தை அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், குருக்கள் கன்னியர்கள் ஆன்மீக பணி சிறக்கவும் வேண்டுவோம். புனித மிக்கேல் ஏஜென்சி நன்றியாகவும், ஆலய பணியாளர்கள் குடும்பத்தில் உள்ள குறைகள் நீங்கும்படியாக வேண்டுவோம். கிறிஸ்டோபர், கவிதா, லிபி, அனன்சியா ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ஜோசப் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆல்பர்ட் பெர்னாண்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், உத்திரிய ஸ்தலத்துடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அமிர்த நாயகம், அந்தோணியம்மாள், ராயப்பன், ரஞ்சிதம், அருள்ராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மிக்கேல் அந்தோணி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அமல் பி ராயன், பபியோலா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம்.
மரி அந்தோணிராஜ் அவருடைய மனைவி ஜெயராக்கினுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தன் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, தயாபரி பர்னாந்து, மார்க் பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறி தந்தையென்றுமாக உதித்த இறைவன் மகனீரே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 8 முதல் 10, மேலும் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 54 முதல் 60 வரை. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 31. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீ பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரின்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித ஸ்தேவானுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. புனித ஸ்தேவானை
முடியப்பர் என்றும் புனித ஸ்டீஃபன் என்றும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்புனிதருடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக வைக்கப்படுவதை இந்த நாளில் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர்கள் தங்களுடைய நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அதாவது உணவு பரிமாறுவதற்காக திருத்தொண்டர்களை அவர்கள் நியமனம் செய்தார்கள். அப்படி நியமனம் செய்த திருத்தொண்டர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறவர்தான் புனித ஸ்தேவான் என்று நாம் அறிகிறோம். புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கை இன்றைய முதல் வாசகமாக நமக்கு வாசிக்கப்பட்டது. புனித ஸ்தேவான் எப்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார், எப்படி மறைசாட்சியாக மரித்தார் என்கிற செய்தி நமக்கு மிக ஆழமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அன்பார்ந்தவர்களே, புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வசனத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய கடைசி வசனம் நமக்கு சொல்வதை நாம் நினைத்து பார்க்கலாம். அதில் ஒரு வசனம் வருகிறது, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் புனித ஸ்தேவானுக்கென்றே சொல்லப்பட்ட ஒரு வசனமாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றை தொடங்குவது என்பது மிக எளிமையானது, எளிதானது. எளிதாக நீங்கள் ஒன்றை தொடங்கிவிடலாம். ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த நிறுவனத்தை தொடங்குவது என்பது எளிதானது. திருமண வாழ்க்கையை தொடங்குவது என்பது மிக எளிதானது. ஆனால் திருமண வாழ்க்கையில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று கடைசி வரையில் நாம் பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் அதை தொடங்குகிறவர்கள் யார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் கடினமானதாக இருக்கிறது. ஒரு படிப்பை தொடங்குகிற ஒரு மாணவனோ மாணவியோ எப்போது அவர் வெற்றி பெற்றவராக அறியப்படுகிறார் என்று சொன்னால், எப்போது ஒரு நல்ல வேலைக்கு போகிறாரோ, நல்ல நிலைக்கு போகிறாரோ, அப்போதுதான் அவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். ஆனால் இந்த பயணத்தின் ஊடாக வெற்றி பெறுவதை நோக்கி பயணிக்கிற அல்லது இலக்கை நோக்கி பயணிக்கிற இந்த பயணத்தில் யார் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் நிலைத்து நிற்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணமாகி 25 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 50 ஆண்டுகள் நாங்கள் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற தம்பதியினர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்ற இந்த பயணத்தை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது என்று சொன்னால், அவருடைய அனுபவங்களே நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. நிறைய விட்டு கொடுத்திருக்கிறோம், நிறைய மறந்திருக்கிறோம், நிறைய மன்னித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், இறுதி வரையிலும் உங்களுடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மன உறுதியோடு கூடிய ஒரு பயணம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதைத்தான் சீடத்துவ வாழ்க்கைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக நாம் நினைத்து பார்க்கலாம். இயேசுனுடைய சீடராக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம். யார் வேண்டுமானாலும் அந்த வாழ்க்கைக்கு முன் வந்து விடலாம். துறவற வாழ்க்கைக்கு நானும் வருகிறேன் என்று சொல்லி வந்து விடலாம். ஆனால் யார் மீட்கப்படுவார்? யார் இறுதி இலக்கை அடைகிறார்? யார் ஒருவர் இறுதி வரையிலும் அப்படியே மன உறுதியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசுனுடைய சீடராக வர வேண்டும் என்று விரும்புகிறவர் முதலிலே உட்கார்ந்து திட்டமிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி திட்டமிடுகிறார்? ஒரு கோபுரம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர் தனக்கு இருக்கக்கூடிய இந்த பணத்தை கொண்டு இந்த கோபுரத்தை கட்டிவிட முடியுமா என்று திட்டமிடுகிறார். ஒரு எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களை கொண்டு இத்தனை படை வீரர்களை எதிர்த்து கொள்ள முடியுமா என்று முதலில் அமர்ந்து திட்டமிடுகிறார். அப்படி என்று சொன்னால்
என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடங்குகிற ஒன்று மிக எளிமையான ஒரு காரியம்தான். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தொடங்கிவிட முடியும். அது திருமண வாழ்வாக இருக்கலாம், துறவற வாழ்வாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். எதை வேண்டுமானாலும் தொடங்குவது எளிதானது. ஆனால் இறுதி வரையிலும் பயணித்து கொண்டு போவது என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது புனித ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரையிலும் மன உறுதியோடு இருந்தார். புனித ஸ்தேவானுக்கு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. நீங்கள் யோசித்து பாருங்கள். திருத்தூதர்களுக்கு உதவி செய்வதற்காக, அதாவது உணவு பரிமாறுவதற்கு அந்த பணியாளர்களை நியமனம் செய்கிறார்கள். திருத்தொண்டர்கள் அப்படித்தான் நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் ஸ்தேவான், எனக்கு இந்த பணிதானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதிலேயே நான் இருந்து கொள்வேன் என்று இருக்கவில்லை. மாறாக திருத்தூதர்கள் போதித்தது, அவர்கள் பேசியது ஒவ்வொன்றையும் அவ்வப்போது அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை உறுதியாக மாற்றியது. ஆகவேதான் மற்ற எல்லா சீடருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேரு புனித ஸ்தேவானுக்கு கிடைக்கிறது. அவர்தான் முதல் மறைசாட்சி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஸ்தேவானுக்கு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல்லை நரநரம் என்று கடிக்கிறார்கள், கல்லை எடுக்கிறார்கள், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட புனித ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உறுதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடங்குவது அல்ல, நிலைத்திருப்பதே முக்கியம் என்பதனை புனித ஸ்தேவானுடைய வாழ்வு முதலில் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது, மன உறுதியோடு நான் இருக்கிறேன் என்பதற்காக உங்களுக்கு வேதனை இல்லாமல் இல்லை. மன உறுதியோடு இருக்கிறவருக்கு நிச்சயமாக வேதனை உண்டு. புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நடக்கிறார். அவர் மன உறுதியோடு இருந்தார், ஆனால் அவருக்கு வேதனை இருந்தது. அந்த வேதனையை அவர் எதிர்கொண்டுதான் போகிறார். ஆனாலும் மூன்றாவது நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையை கைவிடாத ஒரு நிலைத்த தன்மை அவரிடத்தில் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, தனக்கு எதிராக பேசுகிற கூட்டம், தன்னை அடிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட நம்பிக்கை நிலைத்திருந்தார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் தூய ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், திருமண வாழ்வாக இருக்கலாம், ஒரு தொடங்கி இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், தொடங்கி இருக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம், இது எல்லாவற்றிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். என் ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர், இந்த பிரச்சனைக்கு நீர் என்ன சொல்லுகிறீர், தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு நீர் என்ன வழிகாட்டுகிறீர் என்று ஒவ்வொரு முறையும் ஆவியால் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த இடம் வெற்றியாக அமைகிறது. ஆகவே நாம் நினைத்து பார்ப்போம். புனித ஸ்தேவான் தான் தொடங்கிய வாழ்க்கையில் மன உறுதியோடு இருந்தார். ஆகவே அவர் மீட்கப்பட்டார். கடவுளுடைய திட்டத்தில் தன்னை கையளித்து கொண்டார். ஆகவே நாமும் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை பயணத்தில், இந்த திருவருகை காலமெல்லாம் முடிந்து இயேசுனுடைய பிறப்பின் காலத்தில் பயணிக்கிற நமக்கு நாம் நம்முடைய வாழ்வின் இந்த நிலைகளில் மிக உறுதியாக இருப்போம். உறுதியாக இருந்து மீட்கப்படுவோம். அந்த மன உறுதி நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த பலியில் மன்றாடுவோம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன். ஆனாலும் முன்னன்பு மாறாது காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் இம்மையை இப்போதே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிப்பொருட்கள் உமக்கு உகந்தனவாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராய் வணக்கத்துக்குரிய மறைநிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவிழமானார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதனை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. மெழுகு
என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? ஒருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா, குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாண்டத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றேரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயம் அன்பின் இருப்பிடம், அருளின் பிறப்பிடம், ஆறுதலின் ஊற்று. ஈட்டியால் ஊடுருவப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து வெள்ளமென பொங்கி வழிந்தோடும் அருள்கொடைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ ஆர்வமுடன் இவ்வழிபாட்டில் பங்கு பெறுவோமாக. இயேசுவின் திரு இருதய அன்பர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது திரு இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதர் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் முது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தின் அடிமையின் கோலம் ஏற்றுவரை, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களில் இருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரித்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இருதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இருதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயவு புரியும். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருளுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் இறைவா. எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள்
உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மேன்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திருக்கவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லா விதமான உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறையாசிர் அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். உம்மை நாடி வந்த அன்பர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை நாடி வந்த அன்பர்கள் அற்புதமான விதத்தில் அவர்களுக்கு மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை நாடி வந்த அன்பர்கள் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் இருதயத்தின் மூலம் நாம் அடைந்துள்ள எல்லா நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும்.
மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இந்த முதல் 10 மணியிலே நம்முடைய நாட்டில் சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்களுடைய இதயத்தை மதியத்துக் கொத்ததாக செய்திரலும். இந்த 2வது 10 மணியிலே நம்முடைய நாட்டு தலைவர்கள் மக்களை வேறுபாடுகளை கடந்து அன்பு செய்யவும், எல்லோருக்கும் நன்மையான காரியங்களை செய்யவும் அவர்களுடைய மனதிலே இயேசுவின் இருதயம் இருக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமுள்ள இயேசுவே, இயேசுவின் இருதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திரலும். இந்த 3வது 10 மணியிலே நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்வும் ஆண்டவர் தந்திரள ஒப்புக் கொடுப்போம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் இதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திரலும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இளையோர் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை அருளும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, இயேசுவே இருதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திரலும். இந்த 5வது 10 மணியிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகள் நலம் பெறும்படியாகவும் முதியோர் ஆண்டவருடைய பேரன்பை அடையும்படியாகவும் தங்களுடைய வாழ்வினுடைய நிறைவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெரியோர் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெறவும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே இயேசுவே, இருதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திரலும்.
மாட்சிமையும் உண்டாக கடவது. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குடும்பங்களை இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக்கொடுக்கூடிய ஜெபத்தை சொல்லுவோம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களை சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைந்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தரணும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தரணும். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரே தாமே விழுந்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். தாழ்
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. திருவருளிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
வைத்தேன் எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.